அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு கொஞ்சம் பெரிய குரல் பதிவா இருக்கும். அதனால நேரம் ஒதுக்கி கேளுங்க. நான் இன்று ஒரு காணொளியில சொல்லியிருந்தேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் நடத்திய அற்புதம் அதிசயத்த சொல்லணும். இந்த பிரபஞ்சம் நம்மள எப்படி வழி நடத்துது அப்படின்ற பேருண்மை நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த உண்மைய எல்லாருக்கும் ஒரு நேர்காணலையும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லுவேன். சில விஷயங்கள் அவங்களா புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. நம்ப அது என்ன பண்ணாலும் அது உணர வைக்க முடியாது. அப்படின்னு சொல்லி தவிர்த்துருவேன். ஆனா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமா எல்லாருக்கும் புரியும்படியா நான் சொல்றேன். அப்படி சப்போஸ் புரியலன்னா கண்டிப்பா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. இன்னும் விளக்கமா நான் அடுத்த குரல் பதிவுல சொல்றேன். இந்த பிரபஞ்சம் மனிதன் விதிப்படி தான் நடக்கிறான். ஒருத்தர் 100 மயிரிழையில உயிர் தப்பிச்சாரு அப்படின்றது விதி தான். நல்லா நடந்துட்டு போனவர் மேல ஒரு கால் விழுந்துருச்சு. இல்ல அவரு நல்லா நடந்து ரோட்ல சிவனேன்னு போனவர் மேல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றதும் விதி தான். விதிய ஒருத்தர் ஜெயிக்கிற மாரி சூழ்நிலை வந்தாலும் அதுவும் விதி தான். ஸோ இங்க எல்லாமே ஆல்ரெடி திட்டமிடப்பட்டது தான். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான், இப்ப நான் இன்னைக்கு நடந்த 3 சம்பவங்கள நான் தொகுத்து சொல்றேன். ஓரை பத்தி அதுவும் இன்னைக்கு கரெக்ட்டா செவ்வாய்க்கிழமை எனக்கு இந்த விஷயம் வரப்போகுன்றதே தெரியாது. ஓம் சரவணபவால. நான் அத அடுத்த எபிசோடு தான் போடுவாங்கன்னு நெனச்சேன். அவங்க மொத்தமா இப்பயே எல்லாத்தையும் போட்டாங்க. ஓரை சம்மந்தமா நான் பேசியிருந்தேன். அந்த ஓரை எப்படி வேலை செய்யுது? நம்ம எல்லாமே விதிப்படி தான் வேலை செய்யுது நம்ப. நம்ம விதிப்படி தான் நடக்கிறோன்றதுக்கு இந்த சம்பவங்கள் உங்களுக்கு கணக்கு போட்டு தொடர்பு ஏற்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையிலயும் நீங்க ஒரு சம்பவத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் அத உணர முடியும். இன்னைக்கு காலைல செவ்வாய்க்கிழமை நான் வேண்டியது மதியானம் தான் போணும் அந்த கோவிலுக்கு. வடபழனி கோயிலுக்கு 3 மணிக்கு போற மாரி தான் என்னோட திட்டம் இருந்துச்சு. ஆனா என்னோட தியானம் முடிச்சதுக்கப்புறம் காலையிலேயே போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப செவ்வாய்க்கிழமை வடபழனி கோயில்ல எக்கச்சக்கான கூட்டம் வருது. முதல்ல 5000 பேர் வந்தாங்கன்னா, இப்ப 50,000 பேர் வராங்க. நாளுக்கு நாள் வடபழனி ஆண்டவர் முருகப்பெருமான் எல்லா பக்தர்களையும் ஈர்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஈர்ப்பு முருக சக்தி எல்லா பக்தரையும் ஈர்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சும்மா போறாங்கன்னா கிடையாது. வர முருக பக்தர்களுக்கு அவங்க வேண்டுதல் நிறைவேறுது, கேட்டது கிடைக்கிறனால அவங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. இப்படித்தான் எல்லா கோயில்லயும் கூட்டம் வருது. நீங்க ஏதோ ட்ரெண்டுக்காக இவரு சொல்ட்டாரு, அவரு சொல்ட்டாருலாம் கிடையாது. அந்த சக்தி அபரிவிதமா வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது, அந்த சக்தியே ஒரு சில ஆட்கள தேர்ந்தெடுக்கும். தேர்ந்தெடுத்து அந்த சக்தி மூலியமா சொல்ல வைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நெறைய பேர் அன்பு தானே செய்து அந்த முருகர் வீடியோ எனக்கு நெறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. நானும் அவர்ட்ட பல தடவ பேசியிருக்கேன். அந்த முருகர் அவர தேர்ந்தெடுத்து அந்த சக்தி மூலியமா வெளிய தெரிய வச்சிருக்கு. இப்படி இயற்கை சக்தி எல்லாத்தையும் அதே மாரி பெருமாள் சிலையா இருக்கட்டும், இப்ப சமீபத்தில திருவள்ளூர்ல கிடைச்ச எல்லா சிலைகளுமே அந்த அந்த அதுக்கு உண்டான நேரம் வரப்போ அதுவே ஒரு ஆட்கள தேர்ந்தெடுத்து வெளிக்கொண்டு வந்துரும். அப்படித்தான் வடபழனி ஆண்டவர் முருகப்பெருமானும் இன்னும் இருக்க இருக்க இன்னும் நாட்கள் அதிகம் தான். இப்போ நான் எப்போ பள்ளி எழுச்சி பள்ளியறை பேச ஆரம்பிச்சேனோ, அதுலேருந்து என்னால போவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களா நான் திருப்பள்ளி எழுச்சியும், பள்ளியறை தரிசனமும் பார்க்கவே இல்ல. அதே சமயத்தில இப்ப நான் முன்னமே நான் நெனச்ச தரிசனம் கூட பார்க்க முடியறது கிடையாது. எல்லா இடத்துலயும் கூட்டம் அதிகமா இருக்கனால, முருகப்பெருமான பார்த்தா மட்டும் போதும்ன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துறது. ஸோ வடபழனி ஆண்டவரோட சக்தி இன்னும் அபரிவிதமா செயல்பட்டு இன்னைக்கு 50,000 பேர் வராங்கன்னா, எதிர்காலத்தில 5,00,000 பேர் வருவாங்க வடபழனி கோயிலுக்கு. அந்த அளவுக்கு முருக சக்தி பரவிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா கண்டிப்பா வருவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில நான் எதார்த்தமா வேண்டிய சூழ்நிலை. எனக்கு தியானத்தில உத்தரவு. சரி போயிட்டு முருகர் பெருமான பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போலான்றப்போ, லண்டன்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணி அவர் கூட வந்தவர் எனக்கு தெரிஞ்சவர். அவர் நீம்கொரோலி பாபா சம்மந்தப்பட்ட ஒருத்தரு. அவர் எனக்கு தொடர்பு கொண்டு, "ஐயா நான் உங்கள பார்த்தேன். அதுக்குள்ள எங்கே போயிட்டீங்கன்றாரு." அப்ப என்னன்றப்போ, அவங்க லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. உங்க கையில வேல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. நீங்க வேல் வேண்டி குடுங்க அப்படின்றாங்க. அப்ப நான் சொன்னேன், "ஐயா இந்த மாரி நான் வர வேண்டிய ப்ரோகிராமே கிடையாது. முருகர் இதுக்காக தான் நம்மள வர வச்சிருக்காருன்னு" சொல்லி, அந்த வேல அவங்ககிட்ட நான் வாங்கி முருகப்பெருமான வேண்டிட்டு குடுத்தேன். அப்போ கரெக்ட்டா செவ்வாய் ஓரை. அந்த செவ்வாய் ஓரையில அவங்கள நான் சந்திக்கிறேன் 6 டூ 7க்குள்ள. இது ஒரு பெரிய அற்புதம். அதுக்கப்புறம் புத்தக கண்காட்சி நடக்குது சென்னையில. புத்தக கண்காட்சியில கிட்டத்தட்ட 800 ஸ்டால் இருக்கு. அது சம்மந்தமான ஒரு காணொளி விரைவில் வரும் பாருங்க. கிருபானந்த வாரியார் சம்மந்தப்பட்டது. அதுல கிட்டத்தட்ட 9 வழிநிலையில நான் 3வது வழிநிலை போம்போது கிட்டத்தட்ட நெறைய கடை 800 கடையும் ஒவ்வொரு கடையா போய் பார்த்து எனக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் வாங்குறப்போ, அந்த 3வது கடை வரப்போ நான் உட்காந்துட்டேன். அங்க குகஸ்ரீ பதிப்பகம்னு ஒரு இருக்கு. கிருபானந்த வாரியார் சம்மந்தப்பட்டது. கரெக்ட்டா அப்ப அங்க உட்காந்து காஃபி சாப்பிடலான்ட்டு இருக்கும்போது என் மேல காஃபி ஊத்திருச்சு. சூடான காஃபி ஒயிட் ஃபேண்ட் ஃபுல்லா காப்பி ஆனதுனால, சரி நாளைக்கு பார்க்கலாம். வேண்டாம் வாங்க போலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போணும் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ, குகஸ்ரீ பதிப்பகத்துல நான் போய் தேடி அந்த இடம் 3வது இடத்துல தான் இருக்கு. 3 நாளைக்கு கேது. அந்த ரோ ஃபுல்லாவே முழுக்க முழுக்க முருகர் சம்மந்தமான புத்தகங்கள், முருகர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போ வாரியார் சுவாமிகளோட குகஸ்ரீ பதிப்பகத்துல நான் எல்லா விஷயத்தையும் பேசி காணொலிலாம் பதிவு எடுத்ததுக்கப்புறம், ராஜேஸ்வரி அம்மான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருபானந்த வாரியாரோட மருமகள். அவரோட தம்பி பையனோட மனைவி அவங்க.
எனக்கு ஒரு கிருபானந்த வாரியர் சிலை கிடச்சிது. அந்த சிலையை வந்து ஃபோட்டோ பதிவு பண்ணுறேன் பாருங்கள், அற்புதமான சிலை. அப்போ அவங்க வந்து என்னை வந்து கிருபானந்தர் வாழ்ந்த வீட்டுக்கு வந்து என்னை அழைச்சிருந்தாங்க. ஒரு முக்கியமான பொருளை காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கிருபானந்தர் வீட்டுக்கு போய் பதிவு செய்யணும்னு நினச்சி 10 நாளைக்கு முன்னாடி என்னோடய தியானத்தில் அந்த உத்தரவை வந்து நான் ஐபிசியில் சொல்கிறேன். அந்த நேர்காணல் நடந்தப்போ கரெக்டாக அந்த 10 நாள் எவ்வளோ பெரிய முருகப்பெருமான் நடத்திருக்காரு பாருங்க. அப்போது நான் அவங்கள பார்த்து சந்தித்து போகும்போது செவ்வாய் உரை, அந்த செவ்வாய் உரை தான் வீடியோ பதிவு செய்கிறேன். அப்புறம் நான் விரைவில் அங்கே வரேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லா விஷயம் முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறேன். இதுக்காக தான் நேற்று எனக்கு காஃபி ஊற்றுனது எல்லாமே நடந்தது. இன்றைக்கி போகணுன்றது தான் காரணம். கரெக்டாக நான் வரப்போ தான் அந்த அம்மா வந்திருந்தாங்க. அடையாறுலேருந்து அவங்க வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. அது ஒரு பெரிய அற்புதம். அதே மாதிரி யாசகம் வாங்கிறது, திருவோடு முதல் யாசகம் எங்கள் அம்மா கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மற்றவர்கள்ட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வ செயல்னு கூட சொல்லலாம். அதுக்காக இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வாங்கணும்னு உத்தரவு வந்திருக்குமா, நீங்கள் 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாகிட்ட சொல்கிறப்போ சனி உரை, சனினாலே கர்மா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு இன்று மாலை வந்து வடப்பள்ளி கோயில் வாசலில் தான் வந்து அந்த விஷயத்தை வந்து கொடுத்தாங்க. அப்போ எடுத்து பார்க்கும்போது சந்திர உரை, சந்திரனாலே அம்மா. ஸோ இது எல்லாமே பிரபஞ்சம் திட்டமிட்டபடி நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நான் ஒரு அவமானப்படணும், நாளைக்கு ஒரு அசிங்கப்படணும், அதுவும் விதி தான். எனக்கு ஒரு புகழ் வரணுனாலும் விதி தான். நீங்கள் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு விபத்து ஏற்பட போய் நீங்கள் தப்பிக்கிறீங்கனாலும் விதி தான். நல்ல சேஃபாக அலர்ட்டாக போயிட்டு இருக்கும்போது விபத்து ஏற்படும், அதுவும் விதி தான். இந்த எல்லா விதியிலேருந்து நம்ம காக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம பக்தி. கடவுளே இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளே கும்பிடாத கூட நல்லா இருக்காங்கன்னா அதுவும் விதி தான். நீங்கள் உங்களுக்கு எந்த துன்பமும் அணுகாக இருக்கணும், நம்ம வந்து எந்த சூழ்நிலை மோசமான சூழ்நிலைக்குள்ளேயும் நம்ம போகாமல் இருக்கணும்னா அதுக்கு முதல் படி நான் கர்மாராய்ச்சியில் உணர்ந்த விஷயமே. நேற்று கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, கெட்டது பண்ணுறலாம் நல்லா இருக்கான், அவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கான். இந்த மாதிரி எண்ணத்தை தான் நீங்கள் முதல்ல விடணும். யாருக்கு என்ன கிடைக்குன்னு இயற்கை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருக்குது. அதை நம்ம வாங்கிறதுக்கும் நம்ம அதை வாங்காமல் போகிறதுக்கும் நம்ம எண்ணம் தான் பெரிய தடையாக இருக்குது. அதனால் எப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாமல் இந்த மாதிரிலாம் நினைக்காமல் இருக்கீங்களோ, நல்லா இருந்தால் நல்லா இருந்துட்டு போட்டோம், அவங்களால நம்மளுக்கு எந்த கெடுதலும் கிடையாது, நம்மளால யாருக்கு எந்த கெடுதலும் கிடையாது நீங்கள் நினச்சி, கெட்டவன் வந்து நல்லா இருக்கான், இவன் இப்படி இப்படி பண்ணுறான், மோசமான பாவம் செய்து நல்லா இருக்கான் அப்படின்னு எண்ணத்தெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் சமமான மனநிலைக்கு எப்போ மாறுறீங்களோ அன்னிலேருந்து இயற்கையை உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொடுக்கறத வந்து உணர ஆரம்பிப்பீங்க. யாரையுமே அப்படி நினைக்காதீங்க. யார் உங்களுக்கு எதிரில் எவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருக்கிறவனுக்கு வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு மோசமான கொடூரமானவனுக்கு ஒரு 5 கோடி ரூபா லாட்ரி சீட்டில் விழுந்துருச்சுன்னா நீங்கள் அதை நினச்சி பொறாமையோ இல்லை அதை நினச்சி வந்து ஏக்கமோ இல்லை அதை நினச்சி திட்டுறதோ அப்படி வச்சுக்காதீங்க. அவனுக்கு கொடுக்கணும்னு நேரம் இருந்திருக்கு, போயிடுச்சு. அப்படி தான் நீங்கள் நினச்சி கடந்து போகணுமே தவிர அதில் நீங்கள் கருத்து சொல்லி அந்த கர்மாவும் நம்ம சேர்த்துக்கூடாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எண்ணம் மாறுறப்போ அது ஒரு பெரிய விஷயத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் எதிர்காலத்தில். உங்களுக்கு எப்போ அந்த எண்ணம் மாறுதோ அதே மாதிரி உங்கள் வம்சாவளியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த எண்ணம் மாற ஆரம்பிக்கும். இது பெரிய உண்மை நான் கர்மாராய்ச்சியில் உணர்ந்தது. விரைவில் வந்து கர்மாராய்ச்சி சம்மந்தமாக நிறைய பேரை சந்திக்க இருக்கேன். அது ஒவ்வொரு முருகர் சாட்சி மாதிரி கண்டிப்பாக அந்த சாட்சியும் வரும். நான் சென்ற வருடம் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன், என்னை சந்திக்க வர முருக பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோளுக்காக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அது இப்போ வரைக்கும் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணணும்னு சொல்லி இந்த குரல் பதிவிலே சொல்கிறேன். என்னை தொடர்பு கொண்ட முருக பக்தர்கள் உங்கள் லக்னம் தெரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா என்னோடய கர்ம ஆராய்ச்சிக்கு அது பெரிய உபயோகம் இருக்கும். உங்களுக்கும் நான் சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அது சொல்கிறது வந்து ஈஸி. உங்கள் லக்னம் தெரிஞ்சுட்டு எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் உங்களோட லக்னம் தெரிஞ்சுட்டு எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக ஏன் இந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்னால் தீர்க்க முடியாது, ஆனால் இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, இதுலேருந்து வெளியே வரதுக்கு உண்டான ஏதாவது ஒரு வழியை வந்து என்னோடய கர்மாராய்ச்சி மூலயமா முருகர் அவர்களால் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு சொன்னேன். இதில் வந்து நான் எந்த இடத்துலையுமே யார்கிட்டையுமே எந்த சார்ஜும் வாங்குறது கிடையாது. அதேமாரி நான் கலந்துக்கிற எந்த நிகழ்ச்சிக்குமே சார்ஜ் வாங்கக்கூடாது, பக்தர்கிட்ட காசு வாங்கக்கூடாது. என்னை சந்திக்கிற பக்தர்கள் எல்லாருமே பொருளாதார ரீதியாக பின்தங்கணும்னா அவங்ககிட்ட எந்த சார்ஜும் வாங்கக்கூடாதுன்னு நான் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறேன். நான் கலந்துக்கிற எல்லா நிகழ்ச்சியுமே அனுமதி இலவசம் சொன்னால் மட்டும்தான் நான் கலந்துப்பேன். அதே மாதிரி என் பேரை சொல்லியோ இல்லை நான் வந்து கன்சல்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா யாருக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரமும் நான் கொடுக்கல. எல்லா முருக பக்தரும் நேரடியாக நான் தொடர்பு கொள்ளுங்க. எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் நான் முருக பக்தர்கிட்ட பேசுகிறேன். இப்போ வரைக்கும் கடைசி ஆயுசு முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கேன் இன்றைக்கி. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.